ஹாய் ஆல். கொங்கு நாடு ஸ்பெஷல் செலவு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். இப்போ இது செய்யறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் மல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக சுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தாராளமாக ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் நல்லா நுரக்கூடி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கொங்கு நாடு ஸ்பெஷல் செலவு ரசம் ரெடி. 1 கரண்டி சாப்பாடுக்கு தாராளமாக 4 கரண்டி ரசத்தை ஊற்றி நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ்ஷோடு சர்வ் பண்ணிங்கன்னா சளி, இருமல் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காண போயிடும்.